செயின் பறிப்பு கொள்ளையன் போலீஸ் என்கவுண்டரில் உயிரிழந்திருக்கிறார். சென்னையில் 7 இடங்களில் நகை பறிப்பு சம்பவம் நடைபெற்ற நிலையில் கொள்ளையர்களில் ஒருவரான ஜாஃபர் போலீசாரின் என்கவுண்டரில் உயிரிழந்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். தரமணி ரயில் நிலையம் அருகே பதுக்கி வைத்த நகைகளை மீட்க அழைத்துச் சென்ற போது அவர் போலீசாரை தாக்க முயன்றதால் இந்த என்கவுண்டர் என்பது செய்யப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் கிருஷ்ணா இணைப்பில் இருக்கீங்க. என்ன நடந்தது கிருஷ்ணா? கண்டிப்பாக நேற்று சென்னையில் அடையாறு, வேளச்சேரி ஆகிய பகுதிகளில் நடந்து செல்லும் மூதாட்டிகளை குறிவைத்து 2 கொள்ளையர்கள் மர்ம நபர்கள் இருசக்கர வாகனத்தில் ஹெல்மெட் அணிந்து செயின் பறிப்பு சம்பவங்களை தொடர்ச்சியாக நடத்தி வந்தார்கள். இது குறித்து உடனடியாக போலீசுக்கு தகவல் தெரிந்ததை அடுத்து தனிப்படைகள் அமைக்கப்பட்டு தீவிரமாக தேடும் பொழுது இவர்கள் விமான நிலையத்தின் மூலமாக விமானத்தை பிடித்து மும்பை மற்றும் ஹைதராபாத்தில் தப்பிச் செல்வது தெரிய வந்தது. உடனடியாக தனிப்படை போலீசார் விமான நிலையம் சென்று அவர்கள் இருவரையும் கைது செய்தார்கள். கைது செய்தவர்கள் இருவருமே மும்பையைச் சேர்ந்தவர்கள் என தெரிய வந்தது. இவர்களில் ஒருவர் ஜாஃபர் குலாம் ஹுசைன் மற்றும் சூரஜ் விசாம் இரானி ஆகிய 2 பேரும் என தெரிய வந்தது. இவர்கள் இருவர் குறித்த விசாரணை போது மூன்றாவதாக ஒருவரும் ரயில் மூலமாக பினாகினி எக்ஸ்பிரஸ் மூலமாக நெல்லூரில் தப்பிச் செல்லும் பொழுது அவரையும் போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். இந்த 3 பேரிடமும் இந்த தொடர் செயின் பறிப்பு குறித்து விசாரணை மேற்கொள்ளும் போது இவர்கள் ஈரானிய கொள்ளையர்கள் என்று தெரிய வந்துள்ளது. மும்பையில் அம்பிவாலி பகுதியில் தொடர்ந்து செயின் பறிப்பு சம்பவங்களை மட்டுமே நிகழ்த்தும் ஒரு கும்பலை சேர்ந்தவர்கள் என்று தெரிய வந்திருக்கிறது. அப்பகுதியில் உள்ள அனைவருமே இதுபோன்ற செயல்கள் கடந்த 10 வருடமாக இந்தியா முழுவதும் சென்று இது போன்று சம்பவங்களை நடத்துவது தெரிய வந்தது. இந்த நிலையில்தான் இவர்களிடம் விசாரணை நடத்தி இவர்கள் கொள்ளையடித்த நகைகளை மீட்கும் நடவடிக்கையில் தனிப்படை போலீசார் தீவிரமாக ஈடுபட்டார்கள். அந்த அடிப்படையில் தரமணி ரயில் நிலையம் அருகே தாங்கள் திருடிய செயின் பறிப்பில் ஈடுபட்ட போது அந்த பறித்த நகைகள் அனைத்தையும் ரயில் நிலையம் அருகே பதுக்கி வைத்திருப்பதாக தெரிவித்ததை அடுத்து தனிப்படை போலீசார் அவர்களை அழைத்து சென்று அங்கு அதை மீட்கும் பணியில் ஈடுபட்டிருந்தார்கள். அப்பொழுது அதில் முக்கிய செயின் பறிப்பு கொள்ளையனான ஜாஃபர் குலாம் ஹுசைன் எனப்படும் அந்த செயின் பறிப்பு கொள்ளையன் போலீசாரின் பிடியிலிருந்து தப்பித்து சென்றிருக்கிறார். தொடர்ந்து அவரை பிடிக்க முயலும் பொழுது தப்பிச் சென்ற காரணத்தினால் தாக்கிவிட்டு தப்பிச் செல்லும் முயலும் பொழுது ஆய்வாளர் புகாரி அவரை சுட்டு பிடிக்க முயன்றிருக்கிறார். அப்பொழுது அவர் காயமடைந்து கீழே விழுந்துள்ளார். உடனடியாக அவரை மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லும் பொழுது அந்த என்கவுண்டரில் அவர் உயிர் இழந்திருக்கிறார். தொடர்ந்து அவரது உடல் ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையில் பிரேத பரிசோதனைக்காக வைக்கப்பட்டுள்ளது. மீதமுள்ள 2 கொள்ளையர்களை தொடர்ந்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தொடர்ந்து இந்த சம்பவத்தில், அதாவது குறிப்பாக இந்த செயின் பறிப்பு சம்பவத்தில் யார் யாருக்கு தொடர்பு இருக்குது என்பது குறித்தும் தனிப்படை போலீசார் தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தற்போதைய விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணா. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.